துறை சார்ந்த கல்வி இல்லை. ஐடி இங்கிலீஷ் வந்து உங்களோட நாலேஜை விருத்தி செய்யறதுக்கான கல்வி. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீச்சிங்க்கு போறீங்கன்னு சொன்னால் அந்த நேரம் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு உங்களோட சிவியில் இருக்குன்னு சொன்னால் அப்போ அந்த ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன பார்ப்பாங்கன்னு சொன்னால் அந்த ஐடி இவனுக்கு வந்து ஐடி தெரிஞ்சிருக்கு, இவனை வச்சு ஸ்கூலில் ஏதாவது ஒரு போஸ்டர் செய்யுது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு உதவுமே தவிர ஐடி உங்களுக்கு வேலை எடுத்து கொடுக்காது. இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் இவனுக்கு இங்கிலீஷ் தெரியுது, ஒரு இடத்துல பேசுறதுக்கோ ஒரு லெட்டர் டைப் பண்ணுறதுக்கோ இவனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு கம்பெனியோ ஒரு ஸ்கூலோ ஒரு நிறுவனமோ நினைக்குமே தவிர நீங்கள் இவனுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் படிச்சிருக்கான், இங்கிலீஷில் டிப்ளமா இருக்குது, அதனால அவனுக்கு வேலை கொடுக்கணும்னு ஒரு நாள் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து துறை சார்ந்த ஒரு கல்வியை தெரிய செய்யணும். துறை சார்ந்த கல்வினா ஒரு ஃபோட்டோகிராஃபியே படிக்கிறது. ஃபோட்டோகிராஃபி படிச்சிருக்க ஒருத்தனுக்கு இங்கிலீஷ் டிப்ளமா இருக்குது, ஐடி டிப்ளமா இருக்குதுன்னு சொன்னால் அது யூஸ். ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷும் ஐடியும் வந்து ஒரு கடையில் நீங்கள் சிவி எடுத்துகிட்டு போகிறப்ப நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி படித்த இன்னொருத்தவங்க இருக்கா, நீங்கள் ஃபோட்டோகிராஃபியோட சேர்த்து இங்கிலீஷும் ஐடியும் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோகிராஃபியும் தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு ஐடியும் தெரிஞ்சிருக்கு. அப்போ இவன் எடிட் பண்ணுற வேலையும் செய்வான், ஃபோட்டோ எடுக்கிற வேலையும் செய்வான். அப்போ இவனை தான் நம்ம கம்பெனிக்கு வேலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த ஐடியோ இங்கிலீஷோ உங்களுக்கு யூஸாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் துறை சார்ந்த ஒரு கல்வியை முதல்ல படிக்கணும், அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா படிப்புகளை படிக்கணும். நம்ம ஊர்ல என்ன செஞ்சிருந்தாங்க, துறை சார்ந்த கல்வியை படிக்காம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது எல்லாத்தையும் படிச்சிருவாங்க, ஆனா அதெல்லாம் வேலை வராது. சரியா? ரைட். இப்ப உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி மேம்பாடுக்கு ஹையர் எஜுகேஷன் கட்டாயம் வேணும். ஹையர் எஜுகேஷன் இல்லாதனாலதான் நம்ம ஊர்ல எல்லாம் அந்த குண்டு சட்டியில குதிரை மாறிக்க அந்த ஊருக்குள்ள இருக்கு, அவங்க ஊருக்குள்ள தான் அவங்க தான் பெரியாது அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உயர்கல்வி வெளி உலகம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட தனிப்பட்ட வளர்ச்சி உங்கள்ட்ட இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உயர்கல்வி வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து மேம்பட்ட தொழில் வாய்ப்புகள். இப்போ சாதாரணமாக இப்போ இருக்க ஏழவரோட நீங்கள் வேலைக்கு போனீங்க, ஒரு பேங்க்கு போறீங்கன்னு சொன்னால் பேங்க்ல வந்து வெல்கம் ஸ்டாஃப் உள்ள கூப்பிட்டு எடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்லிப் நிரப்பி கொடுக்குற வேலை, ஒரு கெஷியர் வேலை, அந்த மாதிரி போகலாம். ஹையர் எஜுகேஷனில் போயிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மேனேஜர் வேலை, காசை ஹேண்டில் பண்ணுற வேலை, அந்த மாதிரி ஒரு பெரிய மேம்பட்ட தொழிலுக்கு போகலாம். சாதாரண தொழிலிருந்து மேம்பட்ட தொழிலுக்கு போகலாம். ஒரு எஸ்டேட்டுக்குள்ளே போறீங்கன்னு சொன்னால் ஏழவரோட வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் ஒரு கனாப்பிள்ளை ஆகலாம், ஒரு கங்காணி ஆகலாம். அதே நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் ஹையர் எஜுகேஷன்லேருந்து நீங்கள் ஒரு துறையாக வரலாம், ஒரு டீம் மேக்கராக வரலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஹையர் எஜுகேஷன் முக்கியப்படுது. சரியா? அடுத்து இதுதான் நீங்கள் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறப்ப கோர்ஸ் செலெக்ஷனை பற்றி பார்ப்போம். கோர்ஸ் செலெக்ஷன் வந்து யாருக்கு கோர்ஸ்ன்னு சொன்னால் 3 years எடுத்த மொத்த பேருக்குமே கோர்ஸ் இருக்குது. சரியா? இப்போ நம்ம பார்த்தோம் தானே, அதை நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கோர்ஸுமே வந்து நீங்கள் வெறும் 3 years மட்டும் எடுத்து மைனஸில் செட் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கோர்ஸுகள் இருக்கும். போட்டிகள் கூட இருக்கிறனால நிறைய பேர் 1.6 எடுக்கிறனால 1.6 0.6 அப்படிலாம் எடுக்கிறனால நமக்கான குறைவான ரிசல்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கே தவிர அவங்களுக்கு கிடைக்காதுன்னு இல்லை, வாய்ப்பு குறைவு, அவ்வளோதான். கிடைக்காதுன்னு ஒரு நாள் சொல்ல முடியாது. அப்போ கோர்ஸை வந்து நீங்கள் வந்து செட் ஸ்கோரை வச்சு செலக்ட் பண்ணக்கூடாது. ஆனால் செட் ஸ்கோர் எந்த அளவு இப்போ செட் ஸ்கோர், ஆனால் செட் ஸ்கோர் குறைவாக இருக்குது எனக்கு கோர்ஸ் கிடைச்சிட்டு உறுதியாகவும் இருக்க முடியாது. இப்போ 0.6 இருக்கு எனக்கு இருக்குது, இல்லாட்டி 0.4 எனக்கு இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு தான் எல்லா கோர்ஸுமே கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கட்டாயம் கோர்ஸ் கிடைச்சிடணும்னு நினைக்கக்கூடாது. சரியா? அப்போ செட் ஸ்கோர் எந்த அளவு குறைவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு 1.18 ஒரு பாடம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு பாடத்துக்கான தேவையான செட் ஸ்கோர் வந்து 1.18 அப்படின்னு சொன்னால் அந்த பாடத்துக்கு யார் எலிஜிபிளாக இருப்பாங்க, கூடுதலாக கட்டாயம் எடுப்பட்டுருவான் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்னு சொன்னால் 1.856 இருக்க ஒருத்தனுக்கு அதோட 0.2 கூட இருக்குது, 1.03856 அந்த லெவலில் இருக்க கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 0.2 கூடுனுங்க. அதாவது இல்லைன்னு சொன்னால் 1.1856 அளவான கோர்ஸுக்கு 0.9856 இருக்கிறத எலிஜிபிளான இந்த லெவலான செட் ஸ்கோர் இருந்தால் இந்த லெவலான பாடத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட. இந்த அளவான செட் ஸ்கோர் உள்ள பாடத்துக்கு இந்த அளவான செட் ஸ்கோர் உங்கள்கிட்ட இருக்கணும். இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் இந்த அளவான கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ஃப்ரீயாக இருக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான செட் ஸ்கோர் இவ்வளோ தான். ஏன்னா இந்த அளவு ஃபெஸ்ட் ஸ்கோர் தான் ஆனால் கிடைக்காது. அப்போ ரைட், இப்போ நான் உதாரணத்துக்கு சஞ்சய் வந்து
அவன் செட் ஸ்கோர் 0.9856 சொன்னா அவன் செலக்ட் பண்றான் 1.1956ங்கிற செட் ஸ்கோர்ல இருக்க ஒரு பாடத்தை செலக்ட் பண்றான். அப்படின்னு சொன்னா அவனுக்கு இருக்கிற ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா அவனுக்கு செட் ஸ்கோரை விட இப்ப சாதாரணமா 1.1 எடுத்தவங்க அதுக்கு அப்ளை பண்ணிருப்பான் உங்க ஸ்கூல்ல இன்னொரு. அப்ப 1.1 எடுத்த கோர்ஸுக்கு 0.9 எடுத்தவனும் போவான். அப்ப நான் பெரிய கோர்ஸ் வந்து சின்ன ரிசல்ட்ஸ் எடுத்தாலும் நான் அவன் கோர்ஸுக்கு வந்துட்டேன், அவனும் நானும் ஈக்குவல் ஆகிருக்கோம். அவன் போற வேலைக்கு நானும் போக போறேன். ரிசல்ட்ஸ் குறைஞ்சிச்சுன்னு சொல்லி நான் கவலைப்பட தேவையில்லை, என் ரிசல்ட்ஸ் பெருசு தான். இப்ப அப்படி ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன அதுல என்ன அவருக்கு நெகட்டிவிட்டி என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டா ஸ்காலர்ஷிப்னு ஒரு ஸ்கூல்ல அங்க கிடைக்கும். இப்போ அப்புறம் இன்னொரு இவருக்கு வந்து 1.1 இருக்காங்க, 1.1 இருக்க பாடத்துக்கு அப்ளை பண்ணான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கோல்லே அவனுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிடும். சரியா? ஃபர்ஸ்ட் கோல்லே அவனுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிடும். அதுதான் அவனுக்கு இருக்க முதலாவது பெனிஃபிட். அப்ப ஃபர்ஸ்ட் கோல்லே யூனிவர்சிட்டி கிடைக்கிறவனுக்கு மகாபால ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதம் இது 5ஆம் மாதம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி ஜனவரி மாதம் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வைங்களே. ஜனவரி மாதம் 5ஆம் தேதி உங்களுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லி வருதுன்னு சொன்னால் 6ஆம் தேதி மகாபால அப்ளிகேஷன் வந்துடும். சரியா? அப்போ மகாபாலைக்கு உடனே அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கோலில் வந்துருக்குன்னு சொன்னால் செகண்ட் கோல் எப்போ வரும்னு சொன்னால் மார்ச் மாதம் இல்லைன்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் வரும். சரியா? அப்போ அந்த நேரத்தில் வந்து 1.1 எடுத்துருக்கவனுக்கு கிடைச்சிருக்கும். 1.1 எடுத்து இதனே அந்த பாடத்துக்கான செட் ஸ்கோர். அப்போ 1.1 எடுத்தவனுக்கு அந்த பாடம் கிடைச்சிருச்சு. அதை மகாபாலைக்கு அப்ளை பண்ணி ஸ்காலர்ஷிப்பும் வந்துடும். ஆனால் 0.9 எடுத்தவனுக்கு ஜனவரி மாதம் கிடைக்காது, ஏப்ரல் மாதம் இல்லைன்னா மே மாதம் தான் கிடைக்கும். அந்த நேரத்தில் மகாபால டேட் வந்து முடிஞ்சு போயிருக்கும். சரியா? மகாபால டேட் முடிஞ்சிடும். சரியா? 0.9 எடுத்தவனுக்கும் இந்த கோர்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவனுக்கு மகாபால ஸ்காலர்ஷிப் இல்லை. அப்படித்தான் அது மட்டும்தான் பிரச்சனை. ஆனால் செகண்ட் கோல்லையோ தேர்ட் கோல்லையோ ஃபோர்த் கோல்லையோ கட்டாயம் இந்த மாதிரி ஒரு செட் ஸ்கோர் இருக்கவனுக்கு இந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கூட உறுதிப்படுத்தலாது. 90% அந்த கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரியா? அப்ப மகாபாலம் ரைட். மகாபாலம் மிஸ் பண்ணிட்டா அவன் வாழ்க்கையில ஸ்காலர்ஷிப்பே இல்லைன்னு கேட்டா அப்படி இல்லை. சரியா? மகாபாலம் மிஸ் பண்ணிட்டா மகாபாலம் எவ்வளவு கிடைக்குது? 7,500 ரூபா கிடைக்குது இப்ப. சரியா? ஒரு மாசத்துக்கு 7,500 ரூபா ஒரு ஸ்டூடெண்ட்டு கிடைக்குது மகாபாலம் மூலமா. பர்சரி மூலமா 6,500 ரூபா கிடைக்குது. இப்ப நீங்க இதை விட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்ல உங்களுக்கு வரலன்னா செகண்ட் கோல்ல தான் உங்களுக்கு வந்திருக்கு 5ஆம் மாசம் மகாபாலம் கிடைக்காது. ஆனா நீங்க பர்சரி எடுத்துக்கலாம். பர்சரி 6,500 ரூபா. அப்ப உங்களோட சின்ன பாடத்துக்கு அப்ளை பண்றதுக்கு பதிலாக பெரிய பாடத்துக்கு அப்ளை பண்றதுனால உங்களுக்கு 1,000 ரூபா தான் நஷ்டம். அப்புறம் 3 மாசம் வெயிட்டிங் நஷ்டம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால பெரிய பாடத்துக்கே நம்ம வெயிட் பண்ணுவோம். சரியா? அடுத்தது கோர்ஸ் செலக்ட் பண்ற பத்தி சொல்லிட்டேன், செட் ஸ்கோர் பத்தி சொல்லிட்டேன், ஸ்காலர்ஷிப் பத்தி சொல்லிட்டேன். அப்புறம் சிலர் நினைச்சுக்குவாங்க என்னென்ன செட் ஸ்கோர் வந்து கேம்பஸுக்கு 0.9 எடுக்கிறாங்கன்னு சொன்னா காலேஜுக்கு 0.6க்கு 5க்கே எடுத்துருவாங்க. காலேஜுக்கு நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சில பேர் நினைச்சுக்குவாங்க. அப்படி காலேஜுக்கு ஒரு நாளும் குறைஞ்ச செட் ஸ்கோர் வச்சுக்கிட்டு காலேஜுக்கு போகவே இல்லாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஓலவர் சயின்ஸில் ஏ வச்சிருக்கீங்க, மெட்ஸில் ஏ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் காலேஜுக்காக வெயிட் பண்ணுறது ஓகே. ஏன்னா ஓலவர் ரிசல்ட்ஸை மெயின் பண்ணி தான் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறது. சரியா? இப்போ காலேஜில் வந்து காலேஜுக்கு நீங்கள் போக போறீங்கன்னு சொன்னால் ஓலவரில் ஏ ரிசல்ட்ஸ் வச்சிருக்கணும். குறிப்பிட்ட அந்த பாடத்தில் சயின்ஸ் மெட்ஸுக்கு தான் இங்கே கூட வேகன்சி வரும். பதுரையிலேருந்து ஒரு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. எப்படி 5 பேர் 6 பேர் இருப்பாங்க? பதுரையில் நீங்கள் ஆர்ட்ஸ் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் பதுரையில் ஆர்ட்ஸ் செஞ்ச மொத்த பேருக்கு செட் ஸ்கோரையும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா? அதில் கேம்பஸ் போனவங்களை எல்லாம் தட்டி விட்டா கொஞ்சம் பேர் பெரிய செட் ஒன்று இருக்குமா, ஒரு இவ்வளோ பெரிய செட் இல்லாமல் இருக்கும். அந்த மிச்சம் இருக்கிறதுல சயின்ஸ் ஏ மெட்ஸ் ஏ, சயின்ஸ் பாடத்துக்கு தான் சயின்ஸுக்கும் மெட்ஸுக்கும் தான் நம்ம எப்படி பண்ணுவோம்னா சயின்ஸ் ஏ மெட்ஸ் ஏ எடுத்தவங்க எடுத்தால் இவ்வளோ பேர் வருவாங்க. ஒரு 1000 பேர் வருவாங்க, 4000 பேர்ல. அந்த 1000த்துல அந்த செட்டு ஸ்கோர் படி ஆர்டர் பண்ணி 5 பேர் எடுப்பாங்க. மேலே வந்து 5 பேரை மட்டும் எடுப்பாங்க, 1000த்துல 5 பேர். அப்போ அதில் வந்து நமக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒன்று நமக்கு ஓஎல்ல பெரிய ரிசல்ட்ஸ் இருக்கணும், செட் ஸ்கோரும் ஓரளவு 1 பாயிண்ட் கிட்ட இருக்குன்னா அப்படின்னா நம்ம ஸ்டேபிளாக யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணாமல் விடலாம். என்னையை பொறுத்தவரையில் கேம்பஸுக்கு போகிறது லேசா காலேஜுக்கு போகிறது லேசான்னு கேட்டால் கேம்பஸுக்கு போகிறது தான் லேஸ். ஏன்னா கேம்பஸில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய வேக்கன்சியும் இருக்குது. காலேஜுக்கு வந்து வேக்கன்சி குறைவு, ஒரு குறித்த பாடத்துக்கு தான் எடுப்பாங்க. சயின்ஸுக்கு பதுலைக்கு 4 பேர் தான் எடுப்பாங்க, மெட்ஸுக்கு பதுலைக்கு 5 பேர் தான் எடுப்பாங்க. அப்படி ஒரு லிமிட்டேஜுக்குள்ளே வந்துடுறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியை விட்டுட்டு காலேஜுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன்னு வெயிட் பண்ணுறதுனால, சில பேர் வந்து காலேஜுக்கு போனால் செலவு குறைவுன்னு நினச்சிக்கிட்டு அதுக்கு வெயிட் பண்ணுறதுனால அதுக்கான ஆட்களும் கூட அப்ளை பண்ணி எடுப்படுறதுக்கான வீதமும் குறைவு. சரியா? ரைட்டாக வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ரைட். அடுத்து ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி. சில பேர் வந்து
இந்த யூனிவர்சிட்டி வேணாம்னு சொல்லி வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. வேலைக்கு போகலாம், என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம் சொன்னால் முதல் சொன்னேன் தானே, ஒரு 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 கம்பெனி ஒன்று எடுத்தால் அதில் கீழே லெவலில் தான் இருக்கலாம், ஏ லெவலில் அந்த லெவல் தான். இப்போ ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் ஃபினான்சிங் ஒரு வேகன்சி ஒன்று போகிறதுனா கூட நீங்கள் ஃபினான்ஸில் டிப்ளமா முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதுவும் வந்து சாத்தியம் இல்லை, ரைட்? ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி இருக்குது. அடுத்து யூஜிசி மேலே நம்பிக்கை வைங்க. ஒரு கோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணீங்கன்னு சொன்னால் நம்பிக்கை வச்சிங்கன்னு சொன்னால் ப்ளஸ் கால் ஒன்று எடுப்பாங்க. நீங்கள் வந்து புக்கில் பார்க்குற கட் ஆஃப் இருக்குது தானே, இப்போ 1.18 ஒரு கோர்ஸுக்கான கட் ஆஃப்னு சொன்னால் அந்த 1.18ங்கிறது என்னன்னு சொன்னால் கவனிங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கு ஒரு 50 பேர் இருக்கிறான்னு வைங்களே, அந்த 1 2 3 நாள் 50 பேரை லிஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த 50வது ஆள் எடுத்த முதலாவது கோடில் 50வது ஆள் எடுத்த செட்டு ஸ்கோர் தான் இந்த 1.18. சரியா? கவனிங்க, முதலாவது அந்த கோர்ஸில் இருக்க 50 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. முதலாவது கோடில் யூஜிசி ப்ளஸ் கோடில் 50 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 50வது ஆள் எடுத்த செட்டு ஸ்கோர் தான் 1.1856. சரியா? அதைத்தான் அவங்க புக்கில் போடுவாங்க. ஆனால் அந்த கோர்ஸுக்கு யார் எடுப்படுவான்னு கேட்டால் 0.6 இருக்கவனும் அதுக்கு எடுப்பட்டிருப்பான். ஆனால் 1.1 தான் போடுவாங்க. ஏன்னா ப்ளஸ் கோடில் லாஸ்ட்டாக வந்தவங்க நம்ம புக்கில் பேர் வரும், ரைட்டா? செகண்ட் கோல், தேர்ட் கோல், ஃபோர்த் கோல்லாம் வரப்ப 5வது கோல் சொன்னாங்க யூனிவர்சிட்டி போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் கூட எடுப்படுவான்ட்டு அவனுக்கு 1.1 இருக்காது, அவன் 0.5 தான் எடுத்திருப்பான். அவன் எடுப்பட்டிருப்பான் யூனிவர்சிட்டிக்கு, ரைட்? அவன் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு போயிருக்கப்ப அந்த நேரம் வந்து யூனிவர்சிட்டி நம்மளோட சேருவான். எங்கள் யூனிவர்சிட்டிலையும் அந்த மாதிரி எந்த கோர்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் இயரே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஒரு செமஸ்டர் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் முடிச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தன் யூனிவர்சிட்டி கிடச்சி 88வது நாளாக அவன் யூனிவர்சிட்டிக்கு வந்தான். ஆனால் எங்களோட கோர்ஸுக்கு வந்து ஒதுக்கி இருந்தது 60 சீட்டு தான், 88வது அவன் வந்தான். அப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக அரசாங்கத்தால் இந்த மாணவர்கள் வந்து கூட்டிங்கன்னு சொல்கிறப்ப அந்த 80வது ஆள் 60 கோர்ஸுக்கு 80 பேர் வரப்ப கீழே இருக்கவங்களாம் எடுப்படுவாங்க. அப்போ கட்டாயம் அதுக்கு அப்ளை பண்ணணும். யூஜிசி மேலே அடுத்தடுத்த கோல் மேலே நம்பிக்கை வைக்கணும், ரைட்? அப்போ அந்த 2 வருஷம் டைம் கேப்புக்கு என்ன மாதிரியான கோர்ஸில் செலக்ட் பண்ணி நீங்கள் செய்யணும்னு சொன்னால் ஒரு துறைக்கு சார்ந்த கோர்ஸ் எடுத்து செலக்ட் செய்யணும். சரியா? உதாரணத்துக்கு தான் சொன்னேன் அந்த ஃபோட்டோகிராஃபி, அதுதான், ரைட்? அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கீங்க, ஒரு டிசிஷன் மேக்கிங். இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு எங்கள்கிட்ட இந்த ப்ரோக்ராமில் இருக்க அட்வைஸ் எடுத்துக்கலாம், உங்கள் ஸ்கூலில் இருக்கிற அட்வைஸ் எடுத்துக்கலாம், மற்றவங்க வெளியில் சொல்கிறவங்க எல்லார்ட்ட அட்வைஸையும் எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் தானே, அந்த ஐடியாவுக்கு கீழே போனீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அவ்வளோதான். இன்னும் நிறைய பேர் பேசியிருப்பாங்க, எல்லோரும் வந்திருந்தாங்கன்னு சொன்னோம். அவங்களாம் வரல, ஒன்றும் செய்யலை. நம்ம முடிப்போம்னா முடிப்போம்.